பிக் பாஸ் இன்றைய எபிசோட் பாத்தீங்கன்னா நேற்று கொடுத்திருந்த அதே டாஸ்க் வந்து இன்னைக்கு கண்டினியூ ஆகுது. பிந்து மற்றும் ஹரிஸ் இவங்க 2 பேருக்கான திருமண வேலைகள் அப்படிங்கிற மாதிரி இந்த மதுரை என்ஆர்ஐ குடும்பம் வந்து பேச்சுவார்த்தை பண்றது, இதே மாதிரி விஷயங்கள்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டினாங்க. வந்து இன்னைக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணாரு. எல்லார்கிட்டையும் நல்லா என்டர்டைன் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியா வந்து இன்னைக்கு மூவ் ஆயிட்டு இருந்தாரு. பிந்து வந்து ஹரிஸ் உடனான திருமணத்தை உறுதிப்படுத்தணும் அப்படின்னா பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, பிந்து தனியா வடை பாயாசம் வந்து செய்யணும், அது நல்லா இருந்துச்சுன்னா திருமணத்துக்கு வந்து சம்மதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வடை பாயாசம் பிந்து தனியா செய்யறாங்க, அதை சுஜாவும் ஜூலியும் வந்து அதை மேற்பார்வையிடுறாங்க. அந்த வடை பாயாசம் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க. இதுக்கடுத்து அடுத்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. பிந்துக்கும் சுஜாக்கும் அணிகலன்கள் வந்து பாதி மட்டும் அணிவிச்சிருக்காங்க, மிச்ச பாதி வந்து ஸ்விம்மிங் பூலுக்குள்ள இருக்கு. அதை வந்து இவங்க தேடி எடுக்கணும். இதுதான் வந்து அந்த டாஸ்க். ஹரிஸ் வந்து எடுத்து பிந்துவோட அந்த அணிகலன்களை ஃபுல் பண்ணணும். ஆரவ் வந்து சுஜா அணிகலன்களை ஃபுல் பண்ணணும். ஆரவ் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா இந்த திருமணம் வந்து ரத்து செய்யப்படும். ஹரிஸ் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா இந்த திருமணம் பிந்துவோட நடக்கும். இது போலதான் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அதில் ஆரவ் ஜெயிச்சிட்டாரு, திருமணம் நிறுத்தப்பட்டதா முடிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு டாஸ்க் வந்து எக்ஸ்ட்ரா லக்ஸுரி பட்ஜெட் அப்படிங்கிற டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் என்னென்னா கிரிக்கெட்டை வச்சு ஒரு போர்டு வச்சுக்கிட்டு அந்த போர்டில் யார் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு, அதில் என்ன இருக்கோ அது கிடைக்கும், 1 கிலோ மட்டன் அது இதுன்ட்டு என்ன மாதிரி இருந்தாங்க. அந்த கேம் வந்து போனது. இப்போ நடக்கிற பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் கேம் ஷோவை விட ரொம்ப ஒஸ்டான கேம் ஷோவாக தான் போகுது. ரொம்ப வெறுப்பாக இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் போன பிக் பாஸ் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல தேவையில்லை, அது உங்களுக்கே தெரியும். இன்று ஜூலி வந்து மீண்டும் தன் தரப்புல தன்னிடம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயங்களை வந்து 2 ப்ரோமோ போட்டாங்க. 2லையுமே ஜூலி பேசினதான் போட்டாங்க. அந்த விஷயங்கள் தான் இன்று ஜூலி வந்து தெளிவுபடுத்துறாங்க. பிந்து கிட்ட வந்து பேசுறப்ப கான்ட்ரவர்சி பிரச்சனை இல்லை, ரொம்ப பேட் கமெண்ட்ஸ் வந்து இருக்கு, இன்னும் நீ உயிரோட இருக்கியான்னு கேட்டாங்க, சாகலையான்னு கேட்குறாங்க. இது போல தன்னோட மனக்குமுறல்கள் வெளியே போயிட்டு என்னென்ன பிரச்சனைகள் சந்திச்சாங்களோ அது எல்லாத்தையும் சொல்றாங்க. அவங்க திட்டும் போது நான் பலவீனமான, இப்ப வந்து நான் பலமாகிறேன் அப்படின்ட்டு தன்னோட தன்னம்பிக்கையும் மன உறுதியையும் வெளிப்படுத்தினாங்க. இது எல்லாமே பாராட்டுக்கு உரியதுதான். அதுல ஒரே ஒரு வாசகம் மட்டும் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தினது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயலும் திரும்ப திரும்ப செய்யும் போது அந்த செயல் வடிவம் வந்து உங்களுக்கு பழக்கமாயிரும். அந்த பழக்கம் திரும்ப திரும்ப நம்ம வந்து செய்யும் போது அதுவே நம்மளோட குணமாயிரும். ஆனா இன்னைக்கு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, என் குணத்தை மாற்ற முடியாது, ஆனா பழக்க வழக்கத்தை மாத்திக்கலாம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. ஸோ எனக்கு ஜூலி வந்து முழுமையா மாறலையோ, அவங்க ஏதோ ஒன்று பேசணுங்கிறக்காக பேசுறாங்களோ, சைலண்டா இருக்காங்க. பல விஷயங்கள் வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அது நம்ம இருந்த ஜூலிக்கும் இப்ப இருந்த ஜூலிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜூலி தேவையில்லாம எல்லாத்துலயும் வந்து இன்டர்ஃபியர் ஆவாங்க. எல்லா விஷயங்கள்லயுமே வந்து அவங்க ஏதோ ஒன்று யாரை பத்தியாவது பேசி பேசி வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த ஜூலி வந்து இப்ப இல்லை. இப்ப ஜூலி வந்து ரொம்ப வந்து ஒரு அமைதியான முறையில நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரியுது, அதை மறுக்க முடியாது. ஆனா அவங்க சொன்ன வாசகம் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினது. இது வந்து எங்க அடுத்து எனக்கு தெளிவாகுது அப்படின்னா, ஜூலி வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது எப்ப தெளிவானதுன்னா, காஜல் கிட்ட வந்து பெட்ல பேசிட்டு இருக்கிறப்ப ஜூலி பேசுற வாசகங்கள் எல்லாமே வந்து ஓரளவு அவங்க வெளியே போய் அந்த அனுபவிச்சு அந்த வழியில நிறைய மாற்றங்களை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. எந்த இடத்துல எதை பேசணும் பேசக்கூடாதுங்கிற விஷயத்த கத்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. பின்னாடி போய் புறம் பேசக்கூடாது அப்படிங்கிறத கத்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. ஆனா அந்த புறம் பேசுறதுலயும் சில நியாயம் வந்து இருப்பது போல அவங்க வந்து சொன்னாங்க. அதாவது நான் புலம்புனேன், அதைத்தான் புறம் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்ட்டு. பொதுவாவே வந்து ஒருத்தர் மேல அதிருப்தினா அதை நேரடியா கேட்காம அவங்கள பத்தி பின்னாடி வேற யார்ட்டையோ நம்ம புலம்புறதுக்கு பேரு தான் புறம் பேசுவது. அதை வந்து அவங்க நான் அப்படி புலம்புனதை புறம் பேசுனதா எடுத்துக்கிட்டாங்கிற மீனிங்ல அங்க தன்னை நியாயப்படுத்த முற்பட்டாங்க. ஸோ இந்த சம்பவங்கள்லாம் பாக்குறப்ப ஜூலி கிட்ட இருந்த ஜூலிக்கும் இப்ப இருந்த ஜூலிக்கும் ஒரு மாற்றம் இருக்கு. அவங்க மாற்றத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு 2-3 வார காலத்துல இந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் வந்திருக்காங்கன்னா இனிமேல் இன்னும் நல்ல சேஞ்சஸ் அவங்களால கொடுக்க முடியும் அப்படிங்கறத நம்பலாம். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க முழுமையா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் குணங்கள்ல இருந்து வெளிவரல அப்படிங்கிறதும் தெரியுது. அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்த அந்த நெகட்டிவ் குணத்திலையும் இல்ல அப்படிங்கிறது தெரியுது. 2க்கும் இடைப்பட்டு வந்திருக்காங்க. மிக விரைவில் முழுமையா ஜூலி வந்து தன்னை மாத்திக்குவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.
ஆனால் ஜூலி வந்து ஸ்நேகன் கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. அதுதான் கொஞ்சம் முரண்பாடாக இருந்தது. என்ன அப்படின்னா வந்து எல்லா தடவை நாமினேட் பண்ணுறப்பையும் என்னால் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நேகன் வந்து நாமினேட் பண்ணார். அதனால் ஸ்நேகன் கூட பேச முடியல அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பாசம் வந்து அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஸ்நேகன் மீதான விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு குழப்பமான மனநிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸ்நேகனை அவங்களால ஜீரணிக்க முடியலை, அதே நேரத்தில் நிராகரிக்கவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே வந்து பிரச்சனைக்கு காரணம் மெயினாக இருந்தது வந்து ஜூலியும் ஒரு நபர் தான். அதனால ஸ்நேகன் அப்போ நாமினேட் பண்ணது யாருக்குமே அது தப்பாக தெரியலை. இன்னொரு விஷயம் வந்து கவனிச்சோம்னா, நேற்று சுஜா கிட்ட பேசினப்ப நான் எபிசோடு பார்க்கல வெளியே போய் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது அந்த ஓவியா கூட பிரச்சனை வந்து அந்த எபிசோடு பார்க்கல அப்படின்னாங்க. பட் இன்னைக்கு பிந்து கிட்ட பேசுகிறப்ப, காஜல் கிட்ட பேசுகிறப்ப அது எல்லாத்தையும் பார்த்துருக்கேங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இது போல சின்ன சின்ன முரண்பாடுகள் இன்னும் ஜூலி கிட்ட இருக்க தான் செய்யுது. முழுமையான மாற்றம் வந்து இன்னும் ஜூலி சந்திக்கலை அப்படிங்கிறதான் என்னோட பார்வையில் பட்டது. மீண்டும் நாளை ப்ரோமோ வெளியானதுக்கு அப்புறம் சந்திப்போம். நன்றி.